100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்வதில் மிக பெரும் அளவில் ஆர்வம் இருக்கும். குறிப்பாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து, கிரக அமைப்பை பொறுத்து நீங்கள் எப்படி வாழ்வீங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையுமா, பிரச்சனைகளை எல்லாம் தீருமா, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீட்டில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிக பெரும் சரிவை சந்திப்பீங்க. பொருளாதார சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தவறான முடிவுகளை எடுப்பது மன உளைச்சலுக்கு எதிர்காலத்தில் வழிவகுக்கும். தங்கள் இயல்பினால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பண விஷயத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் எடுப்பீங்க. வாகனம் ஓட்டும்போது விதிகளை பின்பற்றி நடக்கணும், இல்லைனா காயம் ஏற்பட எதிர்காலத்தில் அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது. சில வேலைகள் தடைபடவும் வாய்ப்பு இருக்கின்றது. பங்கு சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீங்க நிச்சயம். விசாரணையின்றி பணம் தொடர்பான விஷயங்களை செய்வது மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதில் எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்படலாம். அலுவலகத்தில் இலக்கை முடிக்க வேண்டிய அழுத்தங்கள் உங்கள் மீது இருக்கும். இந்த எதிர்காலத்தை பற்றி, அதாவது உங்களுடைய மிதுன ராசிக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லும்போது நிதி பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் குறையும். பண விஷயங்களில் சாமர்த்தியமான முடிவை எடுத்து வெற்றி பெறுவீங்க. மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும். திருமண வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில கவலைகள் ஏற்படலாம், பெருசாக இருக்காது. தொழில் அதிபர்கள் சில புதிய ஒப்பந்தங்களை முடிப்பீங்க. மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையும். எந்த காலகட்டத்தில் இருக்கீங்களோ, படிக்கிறீங்களோ அந்த காலகட்டம். பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது எதிர்காலத்துக்கு அவசியம் என்பதை புரிந்து கொண்டிருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. மாணவர்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். சிந்தனையில் புதுமையுடன், செயலில் நேர்மையுடன் வாழ்ந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய கல்வி அறிவு பயனுள்ள விஷயத்தில் பிரகாசமாக ஒளிவிட்டு உங்களின் வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சியை எதிர்காலத்தில் உருவாக்கி தரும் என்பதையும் சொல்ல வேண்டும். நற்காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர் வகையில் இருந்து, செய்யும் தொழில் லாபத்தில் இருந்து நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். காலதாமதமான செயல் திட்டங்களை புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தி முன்னேற்றம் பெறுவீங்க. குடும்பத்தில் தாய்மாமன் வகை உறவினர்களிடம் சில மனக்கசப்பு எதிர்காலத்தில் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. தாயின் அன்பை நீங்கள் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்வு எதிர்காலத்தில் நிச்சயம் இருக்கும். குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்ல காலம் வரும். நண்பர்கள் நல்ல அறிவுரைகளை குடும்பத்தில் உங்களுக்கு கொடுத்து நன்மதிப்பை உங்களுக்கு வாங்கி தருவாங்க. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு எதிர்காலத்தில் அமோகமாக இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்கள் அரசு நிறுவனங்கள்லையோ அல்லது தனியார் நிறுவனங்கள்லையோ பணிபுரியும் ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு உட்படுவீங்க. உங்களை பாராட்டுவாங்க. எதிர்காலத்தில் கடுமையான பணி சுமைக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும். அந்த நேரத்தில் சாமர்த்தியமாக முன்னேறி வருவீங்க. யாரிடமும் யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருப்பது தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். இல்லைனா பல பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். முடிந்து போனது என்று நினைத்த தண்ட செலவுகள் புதிய கோணத்தில் எதிர்காலத்தில் உருவெடுத்து தொல்லைகளாக அமையும். கவனமுடன் செயல்பட்டு விரயத்தை தவிர்க்க வேண்டும்.
தொழில் அதிபர்கள் தொழில் வகையில் பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்க உங்களுடைய சகோதரர்கள் உதவியை நீங்கள் எதிர்காலத்தில் நாடுவீங்க. அப்படி நாடினால்தான் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்றவர்களும் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் பெறும் வகையிலான உதவிகளை உபாயங்களை உங்களுக்கு சொல்லித் தருவாங்க, உதவிகளை செய்தும் கொடுப்பாங்க. கடன் வழக்கு எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டம் என்று பார்க்கும்போது 35 வயதுக்கு பிறகு நீங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை பெறுவீங்க. குடும்ப நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் எதிர்காலத்தில் நல்ல அன்பை பெறுபவர்களாக மாறிடுவீங்க. பழைய ஆபரணங்களை புதுப்பித்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்ப சூழ்நிலையும் எதிர்காலத்தில் சிறப்பானதாக திருப்திகரமானதாக இருக்கும். மனதிற்கு மன நிறைவை தரும். உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிப்படையக்கூடும். இந்த மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அனைத்தையும் எதிர்காலத்தில் கற்றுத்தந்து நீங்களும் உயர்வீங்க, எதிரிகளையும் உயர்த்துவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு குணம் உங்களுக்கு இருக்கின்றது. வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கான முன்னேற்றம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருந்து சுபகாரிய செலவுகளை செய்வீங்க. வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதிய இடங்களை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். மேல் அதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது எதிர்காலத்தில் கவனமாக இருக்கணும். பணி நிமித்தமாக பயணங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் இதனால் நிம்மதி குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நிச்சயம் குறைந்திடும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சாதகமாக முடியும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை பற்றி புரிந்து கொள்வாங்க. கால்நடை பணிகளில் ஒருவித ஈர்ப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதும் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதையும் எதிர்காலத்தில் நீங்கள் குறைத்து கொள்ளவில்லை என்றால் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். எதிர்காலத்தில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சமூகம் தொடர்பான பணியில் மிக பெருமளவில் உயர்வீங்க. காப்பீடு துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். வியாபாரம் நிமித்தமான உங்களுடைய வளர்ச்சிகள் எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். சகோதரர்கள் வழியில் அனுசரித்து போங்க. அரசு காரியங்களில் எதிர்பாராத சில பணிகள் தாமதத்திற்கு பின்பு நிச்சயம் எதிர்காலத்தில் முடிவடையும். அனைத்து விஷயங்களையும் பார்த்து செய்யக்கூடியவர்களாக நீங்கள் எதிர்காலத்தில் மாறுவீங்க. அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும். எதிர்காலத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மனதில் ஏதாவது கலக்கமும் எதிர்காலத்தில் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்கவும் நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. கண் சம்பந்தமான கோளாறுகள் பெரும் தொல்லை கொடுக்கும். வேலை தவறி உண்ண நேரிடலாம். இதனால் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது தான் நல்லது. வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வு ஏற்படும். வேலை செய்யும் இடத்துல மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்த்தீங்க அப்படின்னா
அது எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய பதவி உயர்வுக்கும் அது உதவும் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனையும் தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அனுசரித்து செல்வதுதான் நல்லது. சொத்து சார்ந்த விஷயங்களில் எதிர்காலத்தில் நன்மை உண்டாகும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம் 36 வயதுக்கு பிறகு உங்களுக்கு உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் தந்திரசாலியாக எதிர்காலத்தில் இருப்பீர்கள். பொறுமையுடன் இருந்து காரியங்களை சாதிப்பீர்கள். எதிலையும் முன்னேற்றம் அடைபவர்களாக இருப்பீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் எதிர்காலத்தில் நேரிடலாம். திடீர் செலவுகளும் உண்டாகலாம். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும். நீ என்னடா எனக்கு நல்லது செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி உங்ககிட்டயே வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் மனமுடைந்து போவீங்க. இப்படியாப்பட்ட சம்பவங்களும் எதிர்காலத்தில் நடக்கலாம். பார்த்து இருந்துக்கோங்க. பல தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாம் உங்களுடைய கைக்கு எதிர்காலத்தில் வந்து சேரும். உங்களுடைய வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் நிச்சயம் கிடைப்பாங்க. அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலைகளெல்லாம் எதிர்காலத்தில் மாறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எதிர்காலத்தில் கிடைக்கும். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பணம் அதிகமாக குவியவும் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அதிகம் இருக்கின்றது. பெரியோர் மூலம் அனுகூலம் நிச்சயம் உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எதலையும் உற்சாகமாக செயல்பட்டு மற்றவர்களையும் உற்சாகமாக வைத்திருப்பீங்க. பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய திறமை எதிர்காலத்தில் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு உயர்வீர்கள். ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகமாயிடும். ஆன்மீக சுற்றுலா அடிக்கடி சென்று வருவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள், பழைய பாக்கிகள் வசூலாவது இதெல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் உங்களுடைய திறமையின் மூலமாகத்தான். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்றதையும் உறுதியாகவே சொல்ல வேண்டும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் வந்து சேரும் அப்படின்றத மிதுனம் ராசியில் பிறந்த பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். மிக முக்கியமாக சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கினால் எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது தான் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். பெரியோர்களிடம் பகைமை வளர்த்து கொள்வதை விட்டு ஒழிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், அதை விட்டு ஒழித்திருங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடையும் இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இது நிச்சயம் நடக்கும். தற்போது ஏதேனும் தடைகள் ஏற்பட்டால் அதற்காக கலங்க வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறோம். கொடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் முடித்து காட்டுவதில் நீங்கள் திறமைசாலிகளாக எதிர்காலத்தில் இருப்பீங்க. மிக மிக முக்கியமான விஷயமாக விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் அதிகமாகவே இருக்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களை தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரலாம். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். எதிர்காலத்தில் உத்தியோகத்தில் திருப்தியற்ற ஒரு சூழல் வந்து செல்லும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் சொல்வதை கூட எதிர்காலத்தில் தவிர்த்திடணும். இல்லைனா பிரச்சனைகள் தான் அதிகம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் உங்களுடைய கை இருப்புகளும் குறைந்துவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதலையும் சிந்தித்து செயல்படுவது உங்கள் மீது நல்ல மதிப்பை எதிர்காலத்தில் உருவாக்கிவிடும்.
உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து செல்லலாம். குறிப்பாக கண் வலி, தலைவலி, பல்வலி போன்றவை வயிற்று வலியோடு சேர்ந்து பல பிரச்சனைகளை, தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இறை சார்ந்த பிரச்சனைகள், இறை சார்ந்த பயணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அருமையான ஒரு வழிபாட்டை, இறை வழிபாட்டை நீங்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் மேற்கொள்வீர்கள். நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குறத எதிர்காலத்தில் குறைக்கவில்லை என்றால் எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாகக்கூடிய அளவிற்கு உங்களை பிரச்சனை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அனுபவத்தின் மூலமாக மனதளவில் மாற்றம் ஏற்படும் எதிர்காலத்தில். இப்படி அனைத்து வகைகள்லையும் திருமண வாழ்க்கையாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், பண வரவாகட்டும், எதிர்காலத்தில் அனைத்து வகைகளுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கின்றது. கவலையே வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், கிரக நிலைகளை பொறுத்து எப்படி வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி சீரும் சிறப்புமான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.